மற்றவங்களை வழிநடத்தி செல்வது. தான தர்ம காரியங்கள் எல்லாமே 9. 12ங்கிறது நம்ம விட்டு கொடுக்கறது. தான தர்மங்கள் மூலமாக சில விஷயங்களை நாம் இழக்கிறது. தொலைதூர பிரயாணங்கள் மூலமாக, தீர்த்த யாத்திரைகள் மூலமாக, அதனால தான் நிறைய பேர் பாத யாத்திரை போவாங்க. 9ங்கிறது தெய்வீக காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. 12 அப்படிங்கிறது கால்நடையாக போகிறது. அதனால தான் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் யாத்திரை, பாத யாத்திரையாக போவாங்க. ஏதோ சில விஷயங்களை நம்ம 9 அப்படிங்கிறது ஒழுக்கம்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் இழக்கிறது. அது மூலமாக மனசையோ தூக்கத்தையோ நிம்மதியோ பணத்தையும் இழக்கிறது 12. 9ஆம் பாவம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு வரும். ஒழுக்கம்னு சொல்லாட்டி தர்மத்தை கடைபிடிக்கிறது, நியாயத்தை கடைபிடிக்கிறதுல 9ஆம் பாவம். எங்கள் குரு இதுதான் சொல்லுவார். இல்லை சிலர் டைலாக் பேசுவோம் இல்லைங்களா, எங்கள் மதம் இதை தான் போதித்து வருகிறது, அதெல்லாம் 9. 12 அப்படிங்கிறது பாருங்கள், எதையோ நம்ம விட்டு கொடுக்கறது. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது 12. அப்போ 9ஆம் அதிபதியே 12ஆக வருது. 12ஆம் அதிபதியாக வருது குருவே. தனுஷோட அதிபதியும் மீனத்தோட அதிபதியும் ஒன்று தான். அப்போது நிறைய சேரிட்டி நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது 9ஆம் பாவம் பாசிட்டிவ் ஆகும், 12ஆம் பாவமும் பாசிட்டிவாக மாறும். ஏன்னா நம்மளோட இழப்பெல்லாம் சேரிட்டியில் போயிட்டுருக்கு. மற்றப்போ எந்த விதத்துலையுமே அது பெருசாக தொந்தரவு பண்ணாது. அதனால தான் இறக்கிற கிணறு ஊரும்னு சொல்லுவாங்க. அடுத்த மேஜிக் பாருங்கள். காலபுருஷோட ஒரிஜினல் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றே. 10ஆம் அதிபதி மகரம், 11ஆம் அதிபதி கும்பம். மகரம் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ஒர்க். மகரம் அப்படிங்கிறது நிறைய டெஸ்ட்டு, நிறைய செக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணணும். மகரம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், முட்டி தேயறது, உழைச்சி ஓடா தேயணும் அப்படின்னா அதான் மகரம். அதுதான் கர்மஸ்தானம். அது நாட் ஒன்லி ஜாப். நம்ம ஒரு குழந்தை கண்ணு முழிக்குது, ப்ரீத் எடுக்குது அப்படின்னா கர்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ப்ரீத் எடுத்தாலே, முதல் மூச்சு விட்டாலே, கடைசி மூச்சு விட்ற வரைக்கும் அந்த மகரம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தசாம்சத்தில் ஆயிலே எடுக்கலான்னு சொல்லுவார் விபி கோயல் சார். அவரோட கிளாஸில் ஆயிலே பார்க்க சொல்லியிருக்கார் தசாம்சத்தில். நாட் ஒன்லி ஜாப். நான் தொழிலுக்கு டைரெக்டாக D10க்கு தான் போவேன். கர்மா D10 தானே. 10ஆம் பாவம் காலபுருஷோட ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா 10ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும் இல்லைங்களா. அப்புறம் ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா தசாம்சம் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் இல்லையா. ரொம்ப சிம்பிள். அப்போ நான் தசாம்சத்தை D10 தொழிலுக்கு மட்டும் பார்க்க மாட்டேன், அவங்க ஆயிலுக்குமே செக் பண்ணுவேன். தசாம்சம் வாஷ் அவுட் அப்படின்னா அவருக்கு உயிர் கண்டம் இருக்க போதுன்னு அர்த்தம். அதை யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் அதுக்குள்ளே வரல, வந்துடுறேன் பின்னால். அந்த 10ஆம் பாவமான அயராத உழைப்பு, தடைகள் எல்லாம் தாண்டி, சங்கடங்களை தாண்டி 10ஆம் பாவத்தை ரொம்ப ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, டயர்லெஸ் எஃபர்ட் போட்டு, அன்கண்டிஷ்னல் எஃபர்ட் போட்டு தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை தொலைச்சவங்களுக்கு நான் 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு மகரம் பாசிட்டிவ் ஆயிரும். உடனே அது என்னத்தை ஓப்பன் பண்ணும், காலபுருஷோட ஒரிஜினல் 11ஆம் பாவமான கும்பத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். அதே சனி தன்னோட இன்னொரு வீட்டை. சர்ப்ளஸ் கெயின்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ஹியூஜ் மாஸ் பீப்புள். 11ஆம் பாவம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ். அவங்களோட ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாத்தையுமே சனி நிறைவேற்றி கொடுத்துரும். சனி மோசம், சனி கெட்டது, ஆமாம் மோசம்தான், சனி கெட்டது தான். சிம்பிளாக சனி கேட்குறது ஒரே விஷயம், ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்லுது, ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருன்னு சொல்லுது. ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் 1000 தடவை டெஸ்ட் வைப்பேன், அதை கொடுத்ததுக்கப்புறம் நீ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு 1000 முறை டெஸ்ட் வைப்பேன், நீ தக்க வச்சுக்கிறதுக்கே போராடணும்னு சொல்லுது. இப்போ டே டு டே சர்வைவல். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு போராடி இருக்கலாம். மூச்சு விடுறது சாதாரண விஷயங்களா? இல்லை, மூச்சு விடுறதே ஒரு எஃபர்ட் உடம்புல போடுறோம். அப்படிங்கும்போது நம்ம சர்ப்ளஸ் கெயின்ஸ் எடுக்கணும்னா சாட்டன் எந்த அளவுக்கு நமக்கு டெஸ்ட் வைக்கும். பிறப்புரிமை, ப்ரீத்து, நமக்கு பிறக்கும்போதே அந்த ப்ரீத்தை விடுறதுக்கே சாட்டனோட பிடியில் இருக்குது. அப்போ அந்த சர்ப்ளஸ் கெயின்ஸ், நம்மளோட சோலோட எல்லா டிசைர்ஸும் நிறைவேற்றுறதுக்கு சாட்டன் எவ்வளோ செக் வைக்கணும். இப்போ என்ன அழகாக இந்த கட்டமைப்பு பாருங்கள். 1 8 2 7 3 6 9 12 10 11. சும்மா எந்த ஒரு கணிதத்தையும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் ரிஷி முனிவர்களும் முன்னோர்களும் கொடுத்து செல்லவில்லை. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப டீப் ரீசன் இருக்குது. நான் சொன்னது நுனிப்புல், மேலோட்டமாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். ஏன் ஒரு கிரகம் ஒரு இடத்துல உச்சமடையுது, ஏன் ஒரு கிரகம் ஒரு இடத்துல நீச்சமடையுதுங்கிறதுக்குமே அவ்வளோ இன்டெப்த் ரீசன்ஸ் இருக்குது. பின்னால் பேசுவோம். God bless you all. Love you.